ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இந்த கோடையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரியான லெமன் ஜூஸஸ் எல்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா எப்போவுமே சவுந்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருப்பீங்க. வாங்க ஒரு மெத்தடாக எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லெமனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம போடுற ஒரு மெத்தட் தான், பட் ஆனால் மிக்ஸி ஜாரில் போடுறோம். லாஸ்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு நிமிஷம் போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கிளாஸ் டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இந்த ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இந்த சப்ஜா சீட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி கலந்து விட்டு மேலே ஒரு புதினா லீஃபும் அழகுக்காக ஒரு லெமனும் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி. லெமன் ஜூஸோட நம்ம சப்ஜா சீட்ஸ் சேர்த்து எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, சம்மருக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் லெமன் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது அசிடிக் பிரச்சனை, வயிறு உப்புசமாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பிழிஞ்சிடாதீங்க, அப்புறம் கசக்கும் ஜூஸு. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் ஜிஞ்சர் அப்படியே தான் போட்டேன், ஆனால் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடி டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வயிறு உப்புசம் இருந்ததுன்னா உடனே க்யூர் பண்ணிடும். இது கூட ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான இன்னொரு சம்மர் ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. வெயிலில் களைச்சி போய் வரவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். வயிறு உப்புசம்லாம் இருந்தாலும் உடனே க்யூர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு லெமன் ஜூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸும் குடிக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் உடம்புக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சை கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸரில். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க ஜூஸை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வெளியெல்லாம் எங்காவது போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உடனே எனர்ஜி கிடச்சிரும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இது கூட ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஆரஞ்சு லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஐஸ் க்யூப்ஸோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வெயிலில் எவ்வளோ களைச்சி போய் வந்தாலும் இதை குடித்த உடனேவே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸஸ்மே உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டெல்லாம் எப்படி வந்தது என்னன்றதை என் கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.